விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா, மகா சனிப்பெயர்ச்சி ஒரு மனிதனுக்கு என்னென்ன கிரகங்கள், இந்த நவ கிரகங்களில் முதன்மை கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், கர்மக்காரகன் என்று சொல்றோம் இல்லை, ஒரு மனிதனுக்கு ஆயுள் கஷ்டம் என்று சொல்ற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைக்கும் அதிபதி அவர் தான். நாம் உயர்ந்து காணணும்னா அவர் தான், சனி பகவான் தான் கொடுக்கணும். நாம் தாழ்ந்து காணணும்னா அந்த சனி பகவான் தான் கொடுக்கணும். 30 ஆண்டுகள் வாழ்ந்தார் இல்லை, 30 ஆண்டுகள் வீழ்ந்தார் இல்லை என்று என்ன கணக்கு சொல்லுவாங்க நம்ம பெரியோர்கள்னா, நம்முடைய சனி பகவானுடைய ஒரு சுற்று சுற்றி வர்றதுக்கே 30 ஆண்டுகள் ஆயிடும். இந்த 30 வருஷத்துக்குள்ளே உன்னுடைய மாற்றங்களை தெரிவிக்கின்ற காலமாக இருக்கும். இது வரைக்கும் மெச்சூரிட்டியே இல்லைங்க அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, 30 ஆண்டு கழித்து அவனுடைய லெவல்லாம் வேற லெவலில் போகும். உயர்வான இடத்துக்கு எடுத்து செல்வதும் அவரே. கடுமையான தாக்கத்தை கொடுத்து அறம் சார்ந்த விஷயத்தை ஈடுபட்டு வைக்கிறதும் அவர் தான். அவருக்கு ஒரே கோட்பாடுனா, நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும், இந்த பற்றற்ற வாழ்க்கை எல்லாத்துலேயும் நாம் ஆசைப்பட்டு அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கோல் தான் அவர். அவரை கண்டால் நம்ம மேலே நம்மக்கிட்ட வந்தாலோ, எல்லா ராசிகளையும் அதில் யார் யார் ராசியில் வராரோ அவர் ராசிக்கு அவங்க பற்றற்ற வாழ்க்கைக்கு மாட்டுவார். இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துக்கோ அறம் சார்ந்த விஷயம் நீதி நேர்மையோடு பேசுவார் அவங்ககிட்ட போனால். ஏன்னா அவங்களால ஏமாற்ற முடியாது சூழ்நிலை. அதே மாதிரி தகுதிக்கேற்றார் போல் தான். நம்ம தகுதிக்கு என்ன படிச்சிருக்கோம், நம்ம எஸ்எல்சி வரைக்கும் படிச்சிருக்கோமா, ஒரு 10th வரைக்கும் படிச்சிருக்கோம், ஒரு +2 வச்சுருக்கோம், நம்மளுக்கு என்ன வேலை கொடுப்போம் அதே மாதிரி தான். நம்ம கிட்ட இருக்கிற கேட்டகரிஸில் ஒவ்வொரு படியை உயர்த்தி காட்டுவார். இது வரைக்கும் திருமணம் ஆகலாம், திருமணத்தை கொடுப்பார். இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை கொடுப்பார். இது வரைக்கும் குடும்பம் இல்லைன்னா குடும்பத்தை கொடுப்பார். இது வரைக்கும் கஷ்டம் இல்லைன்னா கஷ்டத்தை கொடுப்பார். வேற இல்லாததை நாம் உலகத்துக்கு என்னென்ன குறிதோ அதை மொத்தத்தையும் தெரிவிக்கின்றவர் தான் சனி பகவான். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை சுவாமி. இறைவனுடைய நாமத்தை சொல்ல வைக்கிற, அந்த ராமபிரானுடைய நாமத்தை சொல்ல வைக்கிறவர் தான் சனி பகவான். இருக்கின்ற இறைவன், நம்ம படைத்தவனும் நம்ம பெற்ற தாய் தந்தையர் யார் ஒருத்தர் நிறுத்திக்கிறாரோ அவங்கள தூக்கி எறிகிறவங்க, கட்டிய மனைவி, விற்றைய பிள்ளை, இவங்களாம் யார் தூக்கி எறிகிறாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்குரியவராக இருப்பாங்க. வேற நீங்கள் எங்கேயும் தேட சாலசன். நம்ம வீட்டில் நம்ம மனைவி தான் சனீஸ்வரன். நம்ம கிரகங்கள் நீங்கள் போய் தேடி எங்கே போய் தேட தேவையில்ல. நாம் தவறுகளுக்கு என்னென்ன சுட்டி காமிக்கணும் நினைக்கிறோம் அதுதான் சனி பகவான். அவர் தான், வேற யாரும் கிடையாது. இந்த மகர ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்குது? ஐயா ரொம்ப சந்தோஷமா சொல்றேன். வாழ்க்கையில நீங்க பட்டிருந்த துன்பங்கள் அனைத்தையும் விட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலாபலங்கள் ஐயா நல்லா இருக்க போறது நீங்க உறுதிப்படுத்துங்க. ஐயா நல்லா இருக்க போறீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்படும், நிமிர்ந்து நடை நேர்கொண்ட பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு என்னென்ன செல்வங்கள் சேரணுமோ அனைத்தும் கொடுக்க போறாருங்க. உங்க வாழ்வாதாரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப் போகிறது. நல்லா இருக்க போறீங்க. மகரம் ஒளிருமா ஒளிரும். இந்த சனிப்பெயர்ச்சி நம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து வந்த சனி பகவான் இப்போ 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு மாறிட்டார். சொல்லுவாங்களாம், வெற்றிவேல் வீரவேல். இது வரைக்கும் வெற்றிவேல் வீரவேல் சொல்லாமல் இருந்தவங்க அனைவரும், மகர ராசிக்காரங்க அனைவரும் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலைமைக்கு வரப்போறீங்க. தடையான காரியங்கள் அனைத்தும் விலக போதுங்க. இது வரைக்கும் தடை தடை என்று சொன்னது, இந்த செல்வங்கள், கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுட்டு விலகிட்டு ஓட போகுது. மகர ராசி பார்த்தாவே இனிமேல் செல்வங்கள் சேரத்துக்கு நான் பாக்கியங்க, விடுங்க, தூக்கி போடுங்க. ஐயா வாழ்க்கையில நீங்க யார் என்று முதன்மை பெறக்கூடிய காலம் என்றால் வண்டி வாகன போக்குவரத்து என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணும். ஐயா திருமணம் ஆகலையா, திருமணம் கிடைச்சிடும். திருமண பாக்கியம் கிடைக்குது. குழந்தை பேர் இல்லையா, குழந்தை பேர் கிட்ட போகுது. ஐயா பாக்கியம் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஐயா வாங்க, சந்தோஷமா சொல்றேன். மகரம் இனிமேல் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். ஒளிமயமான எதிர்காலம் நம் உள்ளத்தில் தெரிகிறது என்று சொல்றோம்ல, அந்த ஒளிமயமான எதிர்காலம் இனிமேல் உங்கள் உள்ளத்தில் தெரிய போகுது. உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்ட போறாருங்க. சூப்பரா இருக்க போறீங்க. ஒரே வார்த்தை சொல்லப்போனா, நீங்கள் இனிமேல் சூப்பராக இருக்கின்ற காலம் சூப்பர் சூப்பர் சூப்பர். மகரம் இனி வாழ்க்கையில எந்த நாளிலும் தடையான விஷயங்களோ தடையில்லாத விஷயமே கிடையாதுங்க.
யாருக்கு 100க்கு 100 மார்க் போடுறோமோ இல்லையோ உங்களுக்கு போடுற சாமி. சனி பயிற்சியால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் எதுவும் இல்லாமல் வாழக்கூடிய ராசி முதன்மை ராசி மகர ராசி. யாராலுமே உங்களை எதுவும் பண்ண முடியாதுங்க. விடுங்க, தூக்கி போடுங்க. என்னங்க வேணும் உங்களுக்கு? செல்வம் வேணுமா? செல்வங்கள் வந்து சேரப்போகுது. வசதி வேணுமா? வீடு வசதி வேணுமா? வரப்போகுதுங்க. வண்டி வாகனம் போக்குவரத்து வேணுமா? என்னங்க வேணும்? இதுவரைக்கும் இரவு தூக்கம் என்பது இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய மகர ராசிக்கார அனைவருக்கும் இனிமேல் உறவோடு சேர்ந்து நாம தூங்குகின்ற பாக்கியம் பெறப்போறோம். இரவு தூக்கம் தாங்க இல்லை, எனக்கு மேல் உறவோடு தூங்க போறீங்க ஐயா. அந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தங்கள் எல்லாம் கிடைக்க போகுது. தடையாக இருந்தவை அனைத்தும் விலகி விட்டது ஐயா. தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகி போச்சு. இதுதாங்க முக்கியம். ஒரு மனுஷனுக்கு என்னங்க முக்கியம்? அன்பு, உறவு, காதல் எல்லாம் ரொம்ப முக்கியமானது. பணம் அப்பாற்பட்ட விஷயம். நம்ம ஒரு இடத்துல போய் பேசுறோன்னா அந்த அன்பா இருக்கணுங்க. நம்ம மனைவி கிட்ட பேசணும், அன்பா இருக்கணும். உள்ள போகும்போதே நாம ரொம்ப தலை குனிந்து ரொம்ப வெட்கப்பட்டு ரொம்ப கஷ்டம், இவங்களோட வாழ்க்கை வாழத்தா வானாமான்றமெல்லாம், ஏண்டா இந்த வாழ்க்கை தரத்தை நாம வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த வாழ்க்கையில நம்ம விடுபட்டு வெளியே போயிடலாமா? இந்த உறவுகள் எல்லாம் இப்பொழுது மெய்பட போகிறது. மகர ராசிக்கு அங்க வாழ்க்கையில என்னென்ன வேணுமோ கேட்டோம் ஐயா. அரசாங்க தரப்பு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஐயா நான் படிச்சு முடிச்சுட்டு ஐயா, நல்ல படிப்பு, கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகும். மகர ராசிக்கு உறுதியாகவே சொல்லுவோம். கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடையான விஷயங்கள் அனைத்தும் விலகி பெரிய லெவல்ல வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பிரிவினையாக இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலகுதை நீங்க கண்கூடாக பார்க்கலாம். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள், முதல்ல இது வரைக்கும் முட்டுக்கட்டையா போட்டு எல்லா பொருளும் வாங்கி போட்டுங்க, எதுவுமே சேல்ஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் சேல்ஸ் ஆகக்கூடிய பாக்கியம் அனைத்தும் பெறலாம். வெளியூர் தொடர்பு, வெளிநாடு தொடர்புல நம்மளுக்கு எதுவுமே இல்லை, கம்யூனிகேஷனே இல்லைன்னா வெளி ஆட்கள் மூலியமாகவோ வெளியூர் நபர்கள் மூலியம் மற்ற மதத்தவர் மூலியமாகவோ மற்றவருடைய பேச்சு, மொழியால் மாற்று பேச்சு சொல்றோம் இல்லை, அவங்க மூலியமாகவும் ஆதாயம் கிடையாது. ஐயா நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. சனி பகவானால் ஏற்றம் தரக்கூடிய பயிற்சி என்றால் இது மகா சனி பயிற்சி என்று கூட சொல்லுவேன். உங்களுக்கு 2ஆம் இடத்திலிருந்து நம்மளுக்கு 7ரை சனி என்று சொல்லக்கூடிய பிரச்சனை நீங்க விடுபடுவதை நீங்கள் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். இந்த 1/1 அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இடத்துல போட்டுதுன்னா அந்த இடத்துல திருப்பி கொடுத்துருவார். ஒரு வாட்டி திருப்பி பிடிச்சினார்னா திருப்பி மீட் எடுப்பார்னா அடுத்த 2.5 வருஷம் கழிச்சு திருப்பி பிடிச்சிக்குவார். இந்த மாதிரி தான் சூழ்நிலை போயிட்டு இருக்கு நம்ம நிலைமை. ஆனா இந்த முறை கொடுக்கின்ற உங்களுக்கு சனி பயிற்சி பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது ஐயா. மகரம் ஒளிர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. நீங்க யாருதான்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இது வரைக்கும் தெரியாம இருந்து அரசு உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களா? அந்த அரசு உத்தியோகம் இப்பொழுது உங்களை வந்து சேரப்போகுது. எதையும் தூக்கி போடுங்க. உங்க பிரச்சனையில நீங்க வெளிவாங்க. வெளிவரக்கூடிய காலம்தாங்க சுவாமி இந்த நேரம். நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கான சனி பயிற்சி என்றால் இந்த பாட்டம். திருமண பந்தங்களை ஏற்படுத்தி தரப்போறாரு. இல்லற உறவுகளை ஏற்படுத்தி தரப்போறாரு. குழந்தையின்மை என்று சொல்லக்கூடிய, இது வரைக்கும் குழந்தை இல்லாம இருந்ததா ஐயா, எனக்கு ஒரு 10 வருஷமா மகர ராசிக்காரங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா, திருமணமாகி என் உறவுக்கும் எதனா ஒரு மெய்ப்பட வேண்டிய, நாமளுக்கும் வம்சவர்த்தி ஒன்று பண்ணணும் சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை இந்த பாக்கியம் கெட்ட போகுது. இல்லற உறவுகள் நீடிக்கின்ற காலம் வந்துடுச்சு சாமி. நல்லா இருக்க போறீங்க ஐயா. நீங்க உங்க வாழ்க்கை தரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலக போகுது. ஒன்றன் பின் ஒன்றாக இருந்து வந்த ப்ராப்ளம் அனைத்தும் உங்களை விட்டுட்டு வெளியே போகுது ஐயா. வண்டி வாகனம் போக்குவரத்து இல்லைன்னா வண்டி வாகன போக்குவரத்துல கிடைக்க போகுது ஐயா. வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் இல்லை. மார்க்கெட்டிங் ஜாப்ல ஒர்க் பண்றவங்களுக்கெல்லாம் இது சூப்பருங்க. இது வரைக்கும் நான் மார்க்கெட்டிங் ஜாப்ல இருக்கேன் ஐயா, ஒண்ணுமே சரியான முறையில் கிடைக்கல, எனக்கு கம்யூனிகேஷன் கிடைக்கல ஐயா, உலக லெவல்ல போகுது உங்களுடைய மார்க்கெட்டிங். விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். ஒரு தொழில்துறையில் ஒர்க் பண்றவங்க, ஒரு ஃபீல்டு ஒர்க்கில் வச்சுருக்கவங்க, கடரக வாகனத்தை ஓட்டுறவங்க, இந்த உதிரி பாகங்களை விற்பனை செய்ய, முக்கியமாக உதிரி பாகங்களை விற்பனை செய்கிறவங்களுக்கு, இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் விற்பனை செய்கிறவங்க, மின்சார தொழிலில் செஞ்சுட்டு இருக்கவங்க, ரசாயன உற்பத்தி வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மகர ராசிக்காரங்க கூடுதல் வருமானம், கூடுதல் பெறக்கூடிய தன்மை இந்த வாட்டி இந்த சனிப்பெயர்ச்சியால் பெரிய லெவலில் வருவதை நீங்கள் பார்க்கலாம்.
இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே துறை என்று சொல்கிற மாதிரி இந்த மாதிரி உத்தியோகத்தை செய்கிறவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு பெரிய ப்ரொமோஷனும் அகவிலைப்படி எல்லாமே உயர்த்தி தரக்கூடிய காலமாக வந்துடுச்சுங்க ஐயா. இது வரைக்கும் தடையாக இருந்தவை அனைத்தும் விலகி பெரிய முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லும். ஒரு மாதிரியாக இருந்தவை அனைத்தும் இனிமேல் மாதிரியாக மாறிடும். ஒன் பை ஒன்னா உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி காட்டக்கூடிய காலம் வந்துடுச்சு. இது வரைக்கும் 100 பேருக்கு நாம் செஞ்சுருந்தோம், இது வரைக்கும் 20 பேருக்கு நம்மளை செஞ்சுருந்தோம். இப்போ யாருமே நம்மளை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா இனிமேல் செயல் திட்டங்கள் உருவாக்கக்கூடிய காலம் வந்துடுச்சு. தூக்கி போடுங்க உங்கள் விஷயத்தை அனைத்தையுமே. இந்த வாட்டி சனி பெயர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அனைத்தையும் மகர ராசிக்கு உயர்வான இடத்துக்கு செலவு. இந்த அடுத்தவருடைய ஜாமீன் கையெழுத்துக்கு மட்டும் சற்று குறைத்து கொள்ளுங்கள். மீதி எந்த விஷயமும் உங்களை பற்றி எதுவும் கிடையாதுங்க. நல்லா இருக்கிறதுக்கான அமைப்பு யாரானா 100க்கு 100 பாகம் சனி பெயர்ச்சியால் பெரிய லாபத்தையும் பெரிய முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பை இந்த மகர ராசிக்காரங்க அனைவரும் பெற போறாங்க. ஒரு லெவல்ல நீங்க நிக்கிறதுக்கான அமைப்பு என்று கூட சொல்லுவோம். ஒரு லெவல்ல நீங்க வந்துருவீங்க. இது வரைக்கும் லெவலே இல்லாமல் இருந்தோம். எங்கன்னா கடன் வாங்கிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையாகி நம்ம தலைமறைவாக இருக்கக்கூடிய காலமெல்லாம் ஏற்படுச்சுல்ல. அந்த தலைமறைவு இனிமேல் உங்களுடைய மறைவே கிடையாதுங்க. எதிர்த்து போராடக்கூடிய தன்மை வந்துவிட்டது. உங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் நீங்கள் வருவதற்கான அமைப்பு தெரிஞ்சு தூக்கணும். உங்களை இறைவன் தூக்கிட்டாருங்க. ஏன் இது வரைக்கும் தூக்கி போடுன்னு சொல்கிறத விட இறைவன் உங்களை தூக்கி கொள்ளக்கூடிய காலம் வந்தாச்சு. நல்ல வாழ்க்கை தரம் உங்களுக்கு உயரதான் போகுது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்தையும் கொடுக்குதா. வண்டி வாகனம் போக்குவரத்து திருமண பந்த உறவுகள் திருமணத்துக்காக காத்துட்ருங்க. எனக்கு தோஷங்குது அதுக்குது இதுக்குது எல்லா தோஷமும் நீங்கி பெரிய லெவலில் நீங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கோங்க. நான் அரசாங்க உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கேன். எக்ஸாம்லாம் எழுதிட்டுருக்கையா. நீட் எக்ஸாம் எழுதிட்டு மருத்துவத்துறைக்காக வெயிட் பண்ணிக்கிறேன். இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடுறவங்க, மாந்திரிகம் சார்ந்த விஷயத்தில் இந்த மகர ராசிக்காரங்க யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது பெரிய ஏற்றத்தை கொடுத்துரும். மகர ராசிக்காரங்க ஜோதிடராகவோ மாந்திரிகதாக விஷயங்களும் யாருன்னா இருந்தாவோ அல்லது மருத்துவராக இருந்தாலும் மக்கள் பணி என்று சொல்லக்கூடிய காவல்துறை இதெல்லாம் இருந்தவங்க, வக்கீல் தொழில் என்று இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களுக்காக பணியாற்றுறவங்க அனைவருக்கும் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கின்ற காலம். தனதுவரவு அதிகரிக்கின்ற பயிற்சி இந்த 2025 சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துருங்க. வேற என்னையா சொல்லணும் உங்களுக்கு. நகரம் இனிமேல் ஒளிந்து கொண்டே இருக்கும். யாரையும் வெல்ல முடியாத லெவல்ல இவங்க எடுத்து செல்லக்கூடிய காலம் வந்துடுச்சு. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் சிவபெருமான், அதாவது அண்ணாமலையாரை திருவண்ணாமலை சென்று வர பௌர்ணமி தான் இல்லை சுவாமி, எல்லா நாளும் போகலாம். நம்மளுக்கு என்னைக்கு ஓய்வு இருக்குதோ அன்னைக்கு சென்று வாங்க. அண்ணாமலையாரை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.